குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி இது பார்க்க போகிறோம்னா, இப்போ எல்லாமே ப்ளஸ் டூ முடிச்சு எல்லாம் காலேஜ்லாம் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாம். ஸோ அதில் வந்து நம்ம என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன நிறைய வேரியஸ் அட்மிஷன்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொரு பேசுகிறோம் இன்ட்ரெஸ்ட் வச்சு நிறைய அட்மிஷன்ஸ் அவங்க சூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கெரியர் ஆப்ஷன்ஸ் இன் இன்ஜினியரிங். மோஸ்ட்லி எல்லாருமே போகிறவங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதோட இன்ஜினியரிங், தென் மெடிக்கல் கோர்சஸ் இந்த மாதிரி இப்போ அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கோம். அது தவிர்த்து நிறைய கோர்சஸ் இருக்குது, நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, அதே நிறைய அட்மிஷன்ஸ் நிறைய இப்போ இருக்குது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது இன்ஜினியரிங் தான். ஸோ அடுத்தது மெடிக்கல் இது பண்ணுறாங்க. ஸோ நம்ம இன்ஜினியரிங் பற்றி இப்போ என்ன மாதிரி பார்க்க போகிறோம், என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட இது பார்த்தீங்கன்னா, மை செல்ஃப் லோகநாதன். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். அதே போல் எம்ஏல வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். தென் எஜுகேஷன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்னோட ரோல் பார்த்தீங்கன்னா, கெரியர் ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டீச்சிங்காக தான் ஆரம்பிச்சிது. ஒரு இன்ஸ்டியூஷனில் ப்ரோக்ராம் லெக்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். தென் பாலிடெக்னிக்கில் லெக்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். தென் இன்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். தென் ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு எஜுகேஷன் கன்சல்டன்சியில் அட்மிஷன் கோஆர்டினேட்டராகவும் இருந்திருக்கேன். சரிங்களா. இப்போ ஒரு காலேஜில் ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூஷனில் ஒரு அட்மிஷன் கவுன்சிலராகவும் ஆஃபீஸராகவும் நான் போயிட்டுருக்கேன். சரிங்களா. இதே என்னோடய எஜுகேஷன் கெரியர் ரூல்ஸ். சரிங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்னா ஆஃப்டர் 12th இப்போ எல்லாமே 10th முடிச்சு அடுத்து 11th என்ன மாதிரி குரூப் எடுத்தால் நம்ம அடுத்த ஃபியூச்சரில் என்ன மாதிரி இதுக்கு ஜாயின் பண்ண போகிறோம், காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பேஸ் பண்ணி 10th முடித்தோடனே எல்லாம் உங்களுக்கு குரூப் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஒன் நிறைய போகிறோம் என்ன மாதிரி குரூப் இருக்குது, உங்களுக்கு ஆர்ட்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க, சயின்ஸ் குரூப்பும்பாங்க, இந்த மாதிரி பயாலஜி குரூப்பும்பாங்க, இன்ஜினியரிங் போகிறவங்க தான் மேக்ஸ் குரூப் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா. அதை பேஸ் பண்ணி வந்து ப்ளஸ் ஒன்ல குரூப்ஸ் எடுத்து எல்லாம் ஸ்கூல் ஜாயின் பண்ணி இப்போ எல்லாம் படித்து முடிச்சுட்டு இப்போ எல்லாம் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ எல்லாம் அட்மிஷனுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி இது பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும், பேரண்ட்ஸ்க்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸ்கூலில் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸே ஒரு அது நான் பார்த்தா அதுக்கும் யூடியூப்பில் வேறு நிறையா மென்டர்ஸு கவுன்சிலர்ஸு நிறைய பேர் வந்து இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் அதை கேட்டு தான் இருக்கிறாங்க, பேரண்ட்ஸும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இதில் நீங்கள் என்ன மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் கையிலே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஒன்லி ஸ்கூல் முடிச்சுட்டா அவ்வளோதான், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்கலாம், காலேஜ் போனால் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்கூல் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு தான் உங்களுக்கு வந்து லைஃப்பில் நீங்கள் அடுத்த வரப்போகிற 50 வருஷத்துக்கு நீங்கள் என்ன உங்கள் இது டிசைட் பண்ணுறது, நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணுறதுலையும் நீங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுலையும் தான் இருக்குது. சரிங்களா. அதனால் வந்து ஸ்கூல் முடிச்சிட்டோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னா அது கிடையவே கிடையாது. சரிங்களா. அதுதான் வந்து ஆஃப்டர் 12th எப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. எதை எடுக்கலாம், இதை எடுக்கலாமா, அதை எடுக்கலாமா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகலாமா, எனக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த கோர்ஸ் எடுத்தால் ஈஸியாக இருக்குமா, இன்ஜினியரிங் போனால் கஷ்டமாக இருக்குமே, ஆனால் இதை எடுக்கலாம், பேசாமல் ஆர்ட்ஸ் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சில ஸ்டூடெண்ட்ஸ் யோசிப்பாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே அங்கே படித்து தான் ஆகணும். படித்தா தான் நீங்கள் அடுத்தது படித்து நாலேஜ் கெயின் பண்ணி உங்கள் ஸ்கில் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ஆகட்டும், எதாவது கம்பெனிஸ் மூலம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. உங்கள் நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணி தான் ஆகணும். படிக்கிறதுனா புக்கை மட்டும் படிக்கிறது கிடையாது. ஸ்கூலில் உங்களுக்கு ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி எல்லாம் எடுத்து உங்களுக்கு சொல்லுவாங்க. காலேஜ் அப்படி கிடையாது. நீங்கள் தான் போய் தேடணும், நீங்கள் தான் தேடி அதை எடுக்கணும். எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து நாலேஜ் டெவலப் ஆகும். அந்த நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆனால் தான் பிளேஸ்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் வரும்போது உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு இருப்பாங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறது வந்து படிக்கிறது டிகிரிங்கிறது ஒரு பேப்பர் மாதிரி தான். சரிங்களா. ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஜஸ்ட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்கள் டேலண்ட், உங்கள் நாலேஜ், உங்கள் ஸ்கில் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கம்பெனிஸ் ஆகட்டும் பிளேஸ்மெண்ட், நீங்கள் இப்போ வெளில வேலை சர்ச் பண்ணாலும் சரி, கம்பெனி பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்தாலும் சரி, இதுதான் பார்ப்பாங்க. மறுபடியும் அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. அதனால் வந்து ஸ்கில்லு எப்போவுமே அப்டேட்டாக இருக்கும், டெவலப் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன, இந்த மாதிரி பல குழப்பங்கள் அவங்க இருப்பாங்க. இந்த கோர்ஸ் இருக்கா, மற்ற கோர்ஸ், இவங்க அம்மா ஒன்று சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, யூடியூப்பில் பார்த்தது நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
சரிங்களா? அதை நீங்கள் இது பண்ணி எதை சூஸ் பண்ணுறது ஒரு குழப்பத்தில் இருக்குது. பேரண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னா, இவன் எந்த ஸ்கூல் எந்த காலேஜ் சேர்த்தனா கரெக்டாக இருக்கும், அதுக்கு என்ன மாதிரி செலவு பண்ணணும், கோர்ஸுக்கு எவ்வளோ கட்டணும், எவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்களோ தெரியலையே, எவ்வளோ மார்க் எவ்வளோ எடுப்பான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மைண்ட் செட்டில் அவங்க ஒரு இதில் இது பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஆஃப்டர் 12th வந்து பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இது பண்ணுற ஸ்டேட்டஸ். ஸ்கூல் வேர்சஸ் காலேஜ். அதான் இப்போ சொன்னாங்க, ஸ்கூலில் வந்து பசங்க எப்படி இருப்பாங்க, ஐயோ படித்து முடிச்சு 12th முடிச்சு பப்ளிக் எக்ஸாம் முடிச்சு நல்லா மார்க் எடுத்தோம்னா நம்ம அவ்வளோதான் அதுக்கப்புறம் காலேஜ் போனால் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்த்து எல்லாம் ஃபிலிம் எல்லாம் பார்த்துட்டு எல்லா ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஸ்கூல் முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் லைஃப்பை கெரியர் கொண்டு போகிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே காலேஜ் தான். அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக போகும். நீங்கள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது இதெல்லாம் உங்களுக்கு லைஃப்பில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை சரியாக சூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ மைண்ட் செட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல ஒரு பொசிஷன் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ஜாய்மெண்ட்டு தானாக வரும். சரிங்களா? செகண்ட். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்ஸ். ஸ்காலர்ஷிப்ஸ்ன்னு என்னங்க ஸ்காலர்ஷிப்ஸ் என்னங்க சார் பண்ணுறது? இப்போ எல்லோரும் பேரண்ட்ஸ் மென்டாலிட்டி என்ன, எப்படி அமௌண்ட் ரெடி பண்ணி இது பண்ணுறது அப்படின்னு இது பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நமக்கு இது மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் இதை கிடைச்சா நமக்கு வந்து பேரண்ட்ஸுக்கு செலவு இல்லாமல் படிக்கலாமே அப்படிங்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணுவாங்க. ஸோ நிறைய டைப் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குதுங்க. நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபார் இப்போ கவர்மெண்ட்டில் ரீசெண்டாக தமிழ் புதவி திட்டம்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு 6th to 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா உங்களுக்கு வந்து மந்த்லி 1000 ருபீஸுங்கிற மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேத்துக்குமே இப்போ கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதே போல் உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் மெடிக்கல் கோர்சஸ்லாம் போகிற மாதிரி தான் முதல் தலைமுறை பட்டதாரி ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கீங்கன்னா அது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டிகிரி படிக்கிறீங்களா அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து முதல் பட்டதாரிக்கான ஸ்கீம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து 25,000 அப் டு 25,000 வந்து உங்களுக்கு உங்களோட எஜுகேஷன் ஃபீஸ் வந்து கம்மியாகிற மாதிரி பண்ணி தருவாங்க. இன்ஜினியரிங் மெடிக்கல் கோர்சஸ் இருக்கும். சரிங்களா? அதே போல் அடுத்தது உங்களுக்கு வேறு என்ன மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய இருக்குது. சரிங்களா? அதுவும் நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப்ஸ்னால் இப்போ நீங்கள் என்ன மாதிரி கம்யூனிட்டி இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட்டில் சில ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதையும் நீங்கள் அவைல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சரிங்க சார் ஸ்காலர்ஷிப்ஸ் தருவாங்க, எனக்கு கொஞ்சம் அதிக சராகரமாக இருந்தால் நான் எப்படி சார் ஏதாவது லோன் வாங்கி தான் இது பண்ண முடியுங்களா, எஜுகேஷன் வாங்கலாம்? கண்டிப்பாக பண்ணலாம். எல்லா சென்ட்ரலைஸ்டு பேங்க்கும் சரி உங்களுக்கு எஜுகேஷனும் கேட்கும்போது கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? இல்லையா வித்யா போர்ட்டல்னு இருக்குது. பேங்க் லோனுக்கு வித்யாலட்சுமி போர்ட்டல்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. சரிங்களா? அதை நீங்கள் டைரெக்டாக போய் அப்ளை பண்ணி நீங்கள் பேங்க் லோன் அவைல் பண்ணிக்கலாம். அப் டு 4 lakhs 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து எஜுகேஷனில் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குது. பேங்க் லோனுக்கு எஜுகேஷன் லோனுக்கான ஆப்ஷன்ஸும் நிறையவே உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து இவ்வளோ செலவாகும் அவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு நம்ம எஜுகேஷனை வந்து எப்போவுமே கம்மி பண்ணக்கூடாது. இந்த காலேஜ் இவ்வளோ செலவாகுமா அதை மாதிரி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிற இதே கிடையாது. வேரியஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. பேங்க் லோன் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதுக்காக தான் நம்ம இது உங்களுக்கு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்ஜினியரிங்கிறது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. எந்த ஃபீல்டுனாலும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கோப் இருக்குது. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் எடுத்து படிக்கலாம். எல்லாருமே ஐடி ஃபீல்டே போகிறாங்க. ஐடி போனால் தான் வேலை கிடைக்கும். இன்ஜினியரிங் படித்தா சிஎஸ்சி ஐடி ஏஐடிஎஸ்சில் படித்தா வேலை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாயை. அந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க. சரிங்களா? எல்லா கோர்ஸுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஏஐடிஎஸ், மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்னும் இதை தவிர நிறைய கோர்சஸ் இருக்குது. சரிங்களா? நிறைய கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் இன் தமிழ்நாடு. இன்ஜினியரிங் அட்மிஷன் தமிழ்நாட்டில் என்ன மாதிரி காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் அட்மிஷன் தமிழ்நாட்டில் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லுவாங்க. த்ரூ கவுன்சிலிங் மூலமாக டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அது மூலமாக உங்களை யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுற கவுன்சிலிங் மூலமாக நம்ம அட்மிஷன்ஸ் எடுக்கலாம். சரி, அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டா. சரிங்களா? டைரெக்டாக வந்து ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் நீங்கள் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ரோச் பண்ணி நீங்கள் அட்மிஷன்ஸ் பண்ணலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் காலேஜஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 438 காலேஜஸ் இருக்குது. சரிங்களா? அது டோட்டல் நம்பர் ஆஃப் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 120+ கோர்சஸ் இருக்குது. நோட்
பண்ணிக்கோங்க. 438 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் கோர்சஸ் அரௌண்ட் 120 ப்ளஸ் இருக்குது. அதில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், சுயநிதி பொறியியல் கல்லூரின்னு சொல்லுவாங்க, அது அரௌண்ட் ஒரு 400 இந்த ரேஞ்சில் வரும். அடுத்தது கான்ஸ்டியூட் காலேஜ்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குன்னா சென்னை, அதுதான் இன்ஜினியரிங் மொத்தமாக தமிழ்நாட்டில் கண்ட்ரோல் பண்ணுற யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. ஸோ அதோட யூனிவர்சிட்டியோட கான்ஸ்டியூட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 16 காலேஜஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற கவர்மெண்ட் காலேஜஸ் 11 காலேஜ் இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ்னு சொல்லுவாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை இருக்கு இல்லைங்களா, அதோட யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்து 4 கேம்பஸ் இருக்குது. சரிங்களா, யூனிவர்சிட்டி கேம்பஸ்னு சொல்லுவாங்க. தென் கவர்மெண்ட் எய்டட், அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 3 கல்லூரிகள் இருக்கிறது. சரிங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இத்தனை காலேஜஸ் இருக்குது, இவ்வளோ இருக்குது, கவர்மெண்ட் லெவல் இருக்குது, கவர்மெண்ட் ஏரியாவில் இருக்குது, செல்ஃப் ஃபினான்சிங், கான்ஸ்டியூட் காலேஜஸ், யூனிவர்சிட்டி கேம்பஸ். ஸோ இத்தனை டைப் ஆஃப் கேட்டகரி காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங்க்கு இருக்குது. ஒன்லி ப்ரைவேட் காலேஜ் மட்டும் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க, இத்தனை இருக்குது. 400ங்கிறது கவர்மெண்ட் காலேஜஸ், மீதி எல்லாமே உங்களுக்கு கவர்மெண்ட் ஏரியா காலேஜஸ் சம்மந்தப்பட்ட காலேஜ். சரிங்களா, நெக்ஸ்ட்டு சரி சார், இப்போ எப்படி சார் நம்ம வந்து இது பண்ணுறது? இப்போ நான் வந்து ஒரு மேக்ஸ் குரூப்பாக எடுத்துருக்கிறேன், நான் பயாலஜி குரூப்பாக இருக்கிறேன், அப்படிங்கும்போது நான் இன்ஜினியரிங் என்ன மாதிரி கோர்சஸ் வந்து நான் எடுத்தால் இது பண்ணுறேன்? இப்போ எனக்கு மேக்ஸ் நல்லா வரும் சார், ஆனால் மேக்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் எதாவது எடுக்கலாமா? எனக்கு அது ஈஸியாக இருக்குமா? இது படித்தா ஈஸியாக இருக்குன்னா பண்ணலாம். பேஸ்டான உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். ஈஸிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். எந்த கோர்ஸாக இருந்தாலும் நீங்கள் படித்து தான் ஆகணும். கஷ்டமாக இருந்தாலும் படித்து தான் ஆகணும். படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நாலேஜ் டெவலப் பண்ணணும், ஸ்கில் டெவலப் பண்ணணும், மறுபடியும் நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் மேக்ஸ் குரூப் சார், மேக்ஸ் டாமினேட்டட் கோர்சஸ் என்ன மாதிரி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்கிடெக்சர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், ரொபோட்டிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங். இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து மேக்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். சரிங்களா, மேக்ஸ் அதிகமாக நீங்கள் மேக்ஸ் எங்கள் இன்ஜினியரிங் வந்து மேக்ஸ் படித்து தான் ஆகணும். ஸோ இதில் கொஞ்சம் நீங்கள் மேக்ஸ் வந்து நாலேஜ் வந்து இந்த கோர்ஸில் மேக்ஸ் வந்து டாமினேட் பண்ணணும். மேக்ஸ் அதிகமாக வரும், நீங்கள் கொஞ்சம் மேக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டாமினேட்டட் கோர்சஸ். ஓகேங்களா, சரிங்க சார். இப்போ நான் மேக்ஸ் குரூப் இல்லைங்க சார், நான் வந்து ஒரு மேக்ஸு ஃபிசிக்ஸும் படிக்கிறேன் சார். ஃபிசிக்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபிசிக்ஸ் டாமினேட்டட் கோர்சஸ் ஒரு 10 கோர்ஸ் இருக்குதுங்க. நான் மேஜராக சொல்கிறேன். இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இந்த கோர்ஸ் நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டதுன்னா உங்களுக்கு நான் சொன்ன முன்னாடி மேக்ஸ் தான் கேள்விப்பட்டிருப்பேன். இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் இருக்குது, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்குது. நீங்கள் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்குலாம் உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நல்ல டாப் இன்ஸ்டியூஷனில் படிக்கணும். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கும்போது சும்மா ஒரு நார்மல் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், லோ லெவல் காலேஜ் படிச்சிங்கன்னா ஒன்றும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடையாது. டாப் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் போயிங்கில் நீங்கள் ப்ளேஸ் ஆகலாம். சரிங்களா, ஏர்பஸ், இன்னும் நிறைய கம்பெனிஸ் இது ஏரோஸ்பேஸ் நிறைய ஸ்டோரிஸ் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வரது தான். தென் நியூக்ளியர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது. நியூக்ளியர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இப்போ நீங்கள் அட்டாமிக் பவர் பிளான்ட்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது, இந்தியா ஃபுல்லாக நிறையா பவர் பிளான்ட்ஸ் இருக்குது, நிறைய கொண்டு வர போகிறோம். ஏன்னா அட்டாமிக் எனர்ஜி யூஸ் பண்ணி இப்போ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி எல்லா கண்ட்ரியும் அதுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு அது வந்து பொல்யூஷன்ஸ் அதிகமாக இருக்காது. ஸோ க்ரீன் பவர் மாதிரி அது அட்டாமிக் எனர்ஜி. சரிங்களா, இப்போ நீங்கள் ஒரு கோல் பவர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பவர் இது பண்ணுறது, ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட டன்ஸ் ஆஃப் கோல் உங்களுக்கு தேவைப்படும். அதை நீங்கள் பர்ன் பண்ணணும். அது வந்து வர நாய்ஸ், அது வந்து இப்போ நாய்ஸ் பொல்யூஷன் ஆகட்டும், அதே போல் ஏர் பொல்யூஷன் நிறையா ஆகும். ஆனால் அட்டாமிக் எனர்ஜி அப்படி கிடையாது. உங்களுக்கு சின்ன ஓரளவுக்கான ஒரு நியூக்ளியர் வந்து ஸ்பிளிட் பண்ணி அது மூலமாக ஒரு எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கு எல்லாம் மாறிட்டு இருக்குங்க எல்லா கண்ட்ரியும். சரிங்களா, ஸோ அது ரிலேட்டடாக படிக்கிறதுக்கு நான் போனால் நியூக்ளியர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நீங்கள் போகலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங். மெட்டீரியல் இல்லாமல் எனக்கு எதுவுமே இல்லைங்க. மெட்டீரியல் இல்லாமல் இன்றைக்கி எதுவுமே இல்லை. சரிங்களா, அப்படிங்கும்போது மெட்டீரியல் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மெட்டீரியல் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாம். ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷனுங்கிறது உங்களுக்கு எல்லாமே இப்போ தெரியும். இப்போ என்ன ஏஐன்னு சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு பேஸ் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொபோட்டிக்ஸ் வேணும் கண்டிப்பாக. சரிங்களா, ரொபோட்டிக்ஸ் படித்து ஆட்டோமேஷன் பில்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஏஐ கொடுக்குற மூலமாக கொடுக்குற அந்த கோடிங் ஆகட்டும், அந்த இதாகட்டும் எல்லாமே அதை இது பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொபோட்டிக்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் நல்ல ஒரு கோர்ஸ்.
நெக்ஸ்ட்டு சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. சிவில் மெக்கானிக்கலாக எல்லா பசங்க இப்போ எடுக்கிறதுல பொண்ணு யாரும் எடுக்கிறதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில் இருக்குது. சரி, நீங்கள் சிவில் இப்போ நீங்கள் வீடு கட்டாமல் இங்கே கூட இது பண்ண முடியுமா? ரோடு போடாமல் இங்கே இது பண்ண முடியும், பிரிட்ஜு கட்டாமல் இது பண்ண முடியுங்க, டேம் கட்டாமல் இது பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமே சிவில் இன்ஜினியர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. குவாலிஃபைடு சிவில் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. இன்னொரு 5 இயர்ஸ் நீங்கள் பாருங்கள், சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் ரொம்ப டாப் இதில் டாப் நாச்சில் போகும். ஏன்னா கவுண்ட் கம்மியாக இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஆல்ரெடி படித்து முடித்தவங்களாம் எல்லாம் ஆல்ரெடி வேறு இதுக்கு போயிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் முடிக்கிறவங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? அப்ளைடு ஃபிசிக்ஸ் தான் நீங்கள் படிச்சிங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி பார்க்கு போகலாங்க. அட்டாமிக் ரேட்னா உங்களுக்கு ரிசர்ச்சஸ் நிறைய இருக்குது, அங்கே போகலாம் நீங்கள். சரிங்களா? பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங்க்கும் வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அரேப் கண்ட்ரிஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ரஷ்யாவில் இருக்குதுங்க. இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பெட்ரோகெமிக்கல்ஸ் நிறைய இது தேவைப்படுறாங்க. சரிங்களா? அது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸ் டாமினேட்டட் கோர்சஸ் உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி டாமினேட்டட் கோர்சஸ். ஏன்னா கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் நல்லா படிக்கும் சார். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் நான் கூட படிக்கிறேன்னா எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நல்லா படிப்பேன் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஃபார்மாசூட்டிக்கல் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குதுங்க. சரிங்களா? ஃபார்மாசூட்டிக்கல் டெக்னாலஜி நீங்கள் ஒரு எந்த ஒரு இதனாலும் எடுத்தவரை மெடிக்கலுக்கு தான் போகிறோம். ஹாஸ்பிட்டல் போனால் இங்கே மெடிக்கல் எல்லாத்துலேயும் மெடிக்கல் இருக்குது. அது மெடிக்கல் என்ன தராங்க உங்களுக்கு? டேப்லெட்ஸ். சரிங்களா? டேப்லெட்ஸ் இருக்குது. அதோட இதை டெக்னாலஜி அதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம், இப்போ டேப்லெட்ஸ் இதெல்லாம் வந்து எந்த மாதிரி அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு ஃபார்மாசூட்டிக்கல் டெக்னாலஜியில் படிப்பாங்க. ஸோ பெட்ரோலியம் இன்ஜினியர் அசோசியேஷன் சொன்ன மாதிரி தான். நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி மெட்டீரியல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதனை எப்படி என்ன மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்கும் அதை பற்றி படிக்கும். பிளாஸ்டிக் டெக்னாலஜி வரும். ரப்பர் அண்ட் லெதர் டெக்னாலஜி. சரிங்களா? அதுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அதுலேயும் கெமிஸ்ட்ரி டாமினேட் பண்ணுவோம். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் உங்களுக்கு சொல்லவே வேண்டியது. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எதுவுமே இல்லைங்க. நம்ம சம்பாதிக்கிறது, ஓடுறது, சாப்பிட்றது எல்லாத்துக்குமே கடைசியாக நம்ம உணவுக்காக தான். சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி டாமினேட் பண்ணும். ஓகேங்களா? ஃபுட் டெக்னாலஜி இப்போ நீங்கள் ஒரு இன்னும் கூட இப்போ நீங்கள் சாப்பிட்ற பொருள், இப்போ நீங்கள் தண்ணியிலேருந்து எல்லாமே சாப்பிட்றது எல்லாமே பேக்கேஜ் ஃபுட்டாக தான் இருக்குது. சரிங்களா? அதில் என்ன மாதிரி எப்படி பேக் பண்ணலாம், அது ஒரு ஃபுட் டெக்னாலஜி. ஒரு ஃபுட் பேக்கேஜ் எப்படி பண்ணுறது, ஒரு ஃபுட்டை வந்து எப்படி வந்து ரெஃப்ரிஜரேஷன் எப்படி பண்ணுறது, ஃப்ரீசிங் எப்படி பண்ணுறது, எந்த டெம்பரேச்சரில் வைக்கணும், என்ன மாதிரி வந்து நம்ம இது இப்போ டேஸ்ட்டுக்கு இதாகட்டும், அதோட பாதுகாப்பு என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணால் அது எந்த அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிற பற்றி எல்லாமே ஃபுட் டெக்னாலஜியில் படிப்பீங்க. அது கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக அதில் இம்ப்ளிமெண்ட் ஆகும். கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. சரிங்களா? அதுவும் பாருங்கள். இது கெமிஸ்ட்ரி டாமினேட்டட் கோர்சஸ். நெக்ஸ்ட்டு பயாலஜி டாமினேட்டட் கோர்சஸ். சார் பயாலஜி நல்லா வருங்க சார், எனக்கு மெடிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க சார், இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இன்ஜினியரிங் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குதுங்க, பயோடெக்னாலஜி இருக்குது, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி ஒன்று தனியாக இருக்குது, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இருக்குது, ஃபுட் டெக்னாலஜி, பயோகெமிக்கல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயாலஜி டாமினேட்டட் கோர்ஸ் இன்ஜினியரிங்கில் இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அடுத்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்து டிசைன் பேசிக் கோர்சஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், நான் கொஞ்சம் நல்லா இது பண்ணுவேன், எனக்கு அதில் இன்ஜினியரிங் டிசைன் பேசிக் கோர்சஸ் இருக்குது, கொஞ்சம் ஆர்ட்ஸ் இல்லைனால கொஞ்சம் நல்லா க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும், அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி டிசைன் பேசிக் கோர்சஸ் இருக்குது உங்களுக்கு. அனிமேஷன் கிராஃபிக்ஸும் அது ஒரு இன்ஜினியரிங் இருக்குது. அது எத்தனை பேர் தெரியும்னா இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜஸில் அனிமேஷன் அண்ட் கிராஃபிக்ஸ்னு கோர்ஸ் இருக்குது. அப்பேரல் டெக்னாலஜி இருக்குது. ஃபேஷன் டெக்னாலஜி எனக்கு வந்து எனக்கு ட்ரெஸ்ஸிங் டிசைன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபேஷனில் நான் போகணும்னு நினைக்கிறேன், ஃபேஷன் டெக்னாலஜி எடுக்கலாம். பேச்சுலர் ஆஃப் டிசைன் இருக்குது, இன்டீரியர் டிசைன், பேச்சுலர் ஆஃப் பிளான், பிளான்ங்கிறது ஒரு பிளான். சரிங்களா? பிளான் என்ன மாதிரி நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் எந்த ஒரு ஏதோ ட்ராயிங் வந்து பிளான் கொடுக்குறேன், ஸ்ட்ரக்சராக பிளான் கொடுக்குறேன், பேச்சுலர் ஆஃப். ஸோ இந்த இது டிசைன் பேசிக் கோர்சஸ் இதெல்லாமே இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே இத்தனை கோர்ஸ் தான் உங்களுக்கு சொன்னேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டாமினேட் கோர்சஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு 10-12 கோர்ஸ் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அது இல்லாமல் 20 கோர்ஸ் தான் ஆல்ரெடி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு மேஜராக ஒவ்வொரு இதுக்கும் டாமினேட் பண்ணுற மாதிரி 10 கோர்ஸ் சொல்லியிருக்கேன். சார் எதுக்கு சார் எது படித்தாலுமே எனக்கு இதாக இருக்கும், எனக்கு எழுந்துகிட்டே இருக்கணும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா எவர் கிரீன் கோர்சஸ் ஆர் மதர் கோர்சஸ் சொல்லுவாங்க. இன்ஜினியரிங் வந்து இருக்கிற மதர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் தான். சரிங்களா? தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதெல்லாம் வந்து எவர் கிரீன் கோர்சஸ் ஆர் மதர் கோர்சஸ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்போ நீங்கள் படித்தா உங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் போய் நுழைஞ்சிடலாம்.
சரிங்களா? நெக்ஸ்ட்டு சரி சரி இவ்வளோ கோர்ஸஸ் சொல்கிறீங்களே சார், இதுக்கு என்ன மாதிரி ஜாப் லேண்ட்ஸ்கேப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஜாப் லேண்ட்ஸ்கேப்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டரில் இருக்கும், ப்ரைவேட் செக்டரில் இருக்கும், தென் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் என்டர்பிரினர்ஷிப். சரிங்களா? இந்த 3 கேட்டகரியாக ஜாப் லேண்ட்ஸ்கேப் நீங்கள் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் செக்டரில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 இருக்குது. ப்ரைவேட் செக்டரில் கார்ப்பரேட் செக்டார் இருக்குது, ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. இதோட செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், என்டர்பிரினர்ஷிப் ஆர் ஃப்ரீலான்சிங் இந்த மாதிரி வந்து ஜாப் லேண்ட்ஸ்கேப் வந்து கவர்மெண்ட் செக்டர் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. ப்ரைவேட் செக்டரில் கார்ப்பரேட் கம்பெனிஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ். தேர்ட் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதில் பார்த்தீங்கன்னா என்டர்பிரினர்ஷிப் ஆர் ஃப்ரீலான்சிங். சரிங்களா? இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஜாப் லேண்ட்ஸ்கேப் இந்த 3 கேட்டகரியாக இது பண்ணி வச்சுருக்காங்க. சரி சார், இதில் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எந்த மாதிரி சார் ஜாப் லேண்ட்ஸ்கேப் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் நான் சொன்ன மதர் கோர்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அது ஒரு 5 கோர்ஸ். அதுக்கு இது மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், பேசிக்காக பாருங்கள். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து ஈசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதில் கவர்மெண்ட் செக்டரில் என்ன சார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேட் எக்ஸாம் உங்களுக்கு கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குதுங்க. அதை நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாவே போதும். அட்டன் பண்ணி ஒரு ஸ்கோர் எடுக்கணும். ஸ்கோர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த கேட் ஸ்கோரை குவாலிஃபையை வச்சு உங்களுக்கு டைரெக்டாக ஜாபுக்கு எடுத்துருவோம். கேட் ஸ்கோர் குவாலிஃபை பண்ணாவே நீங்கள் அந்த ஸ்கோர் வச்சு டேரெக்டாக ஜாபுக்கு எடுத்துக்கோங்க. என்னென்ன மாதிரி இது பண்ணுவாங்க, என்ன கம்பெனிஸ் இருக்குன்னா கேட் பேஸ் பண்ணி பப்ளிக் செக்டர் யூனிவர்சிட்டிஸ் வந்து என்ன மாதிரி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூசின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் செக்டர் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா பெல் இருக்குங்க. சரிங்களா? பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல், பிஹெச்இஎல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். சரிங்களா? இப்போ எக்ஸாம் திருச்சியில் நம்ம பெல்லில் ஒரு கம்பெனி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் பெங்களூரில் இருக்குது. டிஆர்டிஓ, பிஎஸ்என்எல். சரிங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். சில கம்பெனிஸ் உங்களுக்கு கேட் ஸ்கோர் குவாலிஃபை வச்சு அவங்க பிளேஸ் டேரெக்டாக ஜாபுக்கு எடுத்துருவாங்க. அடுத்து ஐஇஎஸ் எக்ஸாம்ஸ் எழுதலாம் நீங்கள். ஐஇஎஸ் வந்து இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற நிறைய இன்ஜினியரிங் செக்டருக்கு நீங்கள் ஒரு அதுக்கு எடுத்து ஐஏஎஸ் ஈக்குவலாக, ஐஏஎஸ்ங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக அவங்க வருவாங்க. இவங்க வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடாக அவங்க செக்டர் ஆர்கனைசேஷன் இவங்க வந்து இந்தியன் ஐஏஎஸ் முடித்தவங்க ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போவாங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் ரோல்ஸும் அது இருக்குது கவர்மெண்ட்லேயே. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வேஸ் இருக்குது, டிஃபென்ஸ் இருக்குது. டிஃபென்ஸ்லேயும் நீங்கள் டெக்னிக்கல் ரிலேட்டட் ஆஃபீஸர் ரோலுக்கு இது பண்ணலாம். சரிங்களா? யூபிஎஸ்சியில் நிறைய இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. அது வேரி சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. எஸ்எஸ்சி ஜேஇ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஜூனியர் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற வேரியஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு நிறைய எஸ்எஸ்சி மூலமாக ஜூனியர் இன்ஜினியராக நீங்கள் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி உள்ளே போகலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் அதே போல் ப்ரைவேட் செக்டரில் உங்களுக்கு நான் பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வர கம்பெனி குவாலிட்டி டெலிகாம் இருக்குது, சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, தென் டாடா எல்சி பெங்களூர் இருக்குது, தென் ரொபாட் போஷ் கோயம்புத்தூர்லேயும் அந்த கம்பெனிஸ் இருக்குதுங்க. சரிங்களா? என்விடியா, மீடியா டெக்கு, ப்ராட்கேம், டெக்ஸாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, சிஸ்கோ சிஸ்டம்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ப்ரைவேட்டில் வர கம்பெனிஸ். சரிங்களா? பிளேஸ்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரெண்டிங் ஃபீல்டு இப்போ என்ன சார் போயிட்டுருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் என்ன மாதிரி ட்ரெண்டிங் ஃபீல்டு போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5G அண்ட் வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ். சரிங்களா? 5G அண்ட் வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ், ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுங்க, ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங், எம்பெடட் சிஸ்டம்ஸ், வியரபிள் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங் ஃபீல்டாக இப்போ ஈஸியில் போயிட்டுருக்கு. சரிங்களா? சரிங்க சார். இப்போ அடுத்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்ன மாதிரி சார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, நீங்கள் என்டர்பிரினர்ஷிப்பாக போகிற மாதிரி இருந்தால் ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், எம்பெடட் சிஸ்டம், டெலிகாம் ஸ்டார்ட்அப்ஸ் நீங்கள் இது பண்ணலாம். சரிங்களா? ஃப்ரீலான்சிங் பண்ணால் கன்சல்டன்சியாக போகலாம். அதே போல் ரிசர்ச் போகிற மாதிரி இருந்தால் டிஆர்டிஓ, இஸ்ரோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் ரிசர்ச் ஃபீல்டில் போகலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இப்போ என்ன சார் நல்லா இதில் போயிட்டுருக்குது ஈஸி சம்மந்தமானா இப்போ ட்ரெண்டிங்காக நல்ல பூமில் போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேர்ல்டு லெவலில் செமிகண்டக்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா செமிகண்டக்டரோட நீட் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. எதுக்காகனா இப்போ எல்லாம் ஏஐ டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? அந்த ஏஐ டெவலப் பண்ணுறதுக்கு சிப்ஸ் வேணும். சிப்ஸ் சிஹெச்ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க சிப்ஸ். ஸோ அதை வந்து மேஜர் இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் கண்டிப்பாக வேணும்.
சரிங்களா? அந்த செமிகண்டக்டரோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது வேர்ல்டு வைட். சரிங்களா? ஸோ அந்த செமிகண்டக்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் $150 வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஐஃபோன் எடுத்துக்கோங்க, அதில் எவ்வளோ ஆப்ஷன் இது இருக்குதுங்க. சரிங்களா? ஒரு ஐஃபோன் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ மேனுஃபேக்சரிங் வரைக்கும் ஏகப்பட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு ஃபோனு கையில் வச்சுருக்கீங்க. இப்போ நானே ஃபோன் வச்சு தான் உங்களுக்கு எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஃபோன் பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. இந்த ஃபோன் மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இசிஇ இன்ஜினியர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. சரிங்களா? அதுக்கான கம்பெனிஸ் நிறைய இருக்குது. சரிங்களா? சும்மா ஃபோன் ஒரே கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இல்லை. சரிங்களா? அதோட வைஃபை மாடல்லேருந்து அதோட செல்லுலார் நெட்வொர்க்கிங் சிப்ஸ் வருது. தென் அப்புறம் சோனி வந்து கேமரா டெவலப் பண்ணுறாங்க. சாம்சங் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே இது பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு மாதிரி இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது இசிஇக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செமிகண்டக்டர் வந்து NVIDIA இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சரி இசிஇ சொல்கிறீங்க. அடுத்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எந்த மாதிரி இருக்கும்? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது கவர்மெண்ட் செக்டாரில். உங்களுக்கு நான் இப்போ என்ன சொன்னேன், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் மெக்கானிக்கல் ரிலேட்டடான இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸராக போகலாம். சரிங்களா? தென் டெக்னிக்கல் ஆஃபீஸர் ரோல்ஸும் நீங்கள் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ரயில்வேஸ்க்கு போகலாம், டிஃபென்ஸுக்கும் போகலாம். சரிங்களா? அதே போல் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ, நீங்கள் அதே போல் இஸ்ரோ, DRDO இதுக்கும் நீங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அங்கே ஏஐ இருக்குது, அசிஸ்டன்ட் இருக்குது, ஜூனியர் இன்ஜினியரிங் இருக்குது, மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் நிறைய இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் செக்டாரில். தென் ப்ரைவேட் செக்டரில் என்ன சார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குது. ஈவன் நம்ம சென்னை டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? சென்னையில் இல்லாத கார் கம்பெனியே கிடையாது. இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற 50% ஆஃப் கார்ஸ் வந்து சென்னை தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ சென்னையில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு. ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங்க்கு உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் சென்னையில் நிறைய உங்களுக்கு கம்பெனிஸ் இருக்கிறாங்க. ஒசூரில் இருக்காங்க நிறைய ஆட்டோமொபைல் டிவிஎஸ் இருக்குது. சரிங்களா? அதுபோல் சென்னையில் உங்களுக்கு வந்து பென்ஸு, ஹூண்டாய், மாருதி சுசுகி இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வந்து சென்னையிலே இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? ஆட்டோமோட்டிவ் மட்டுமா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு டிசைன் இன்ஜினியராக போகலாம், ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக போகலாம், குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியராக போகலாம், ப்ராஜெக்ட் மேனேஜராக போகலாம். சரிங்களா? இண்டஸ்ட்ரீஸ் சொன்னாங்க ஆட்டோமோட்டிவ், ஏரோஸ்பேஸு, மேனுஃபேக்சரிங், பவர் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் அண்ட் பவர் எனர்ஜி ப்ரொடியூசிங் பிளான்ட்டு, HVAC, ரொபோட்டிக்ஸு இந்த மாதிரி இதுக்கும் நீங்கள் மெக்கானிக்கலாக நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் போகலாம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்ன மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒர்க் ஷாப்ஸ், ஒரு ஆட்டோமொபைல் இது பண்ணி ஒர்க் ஷாப்ஸ் பண்ணலாம். ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் இது பண்ணலாம். ஃப்ரீ ரிப்பேர், ஃபேப்ரிகேஷன் இதெல்லாம் பண்ணலாம். ஒரு டிசைன் கன்சல்டன்சியாக நீங்கள் போகலாம். சரிங்களா? சப்ளை ஆஃப் மிஷின் காம்பனேஷன் ஒரு சின்ன கம்பெனி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு ஆர்டர் நீங்கள் வெண்டராக இது பண்ணி நீங்கள் ஸ்மால் மிஷின் காம்பனேஷன் மேனுஃபேக்சரிங் பண்ணி இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில். ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டருக்கும் நான் சொல்லியிருக்கேன், ப்ரைவேட் செக்டர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லியிருக்கேன். செல்ஃப் ஃபினான்சிங் நீங்கள் பண்ணுற மாதிரி இத்தனை இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இப்போ ட்ரெண்டிங் ஃபீல்டு என்னங்க சார் இருக்குது? டிசைன் R&D, மெக்கானிக்கல் டிசைன் அண்ட் R&D இருக்குது. ஸ்மால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரினியூவபிள் எனர்ஜி, ரொபோட்டிக்ஸ், EV இன்க்ளூட் ஆகும், ஏரோஸ்பேஸ், 3D பிரிண்டிங், எனர்ஜி கன்சல்டிங், ரொபோட்டிக் ஸ்டார்ட் அப்ஸ் இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் ட்ரெண்டிங் இதாக போயிட்டுருக்கு. ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஃபிலிம்ஸ் எதாவது போகலாம். பெல் ஒன்று இது பண்ணலாம். இஸ்ரோ, IOCL, ONGC, கெயில், செயில் இதெல்லாம் வந்து கவர்மெண்டான ரிசர்ச் ஃபிலிம்ஸில் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால். ப்ரைவேட் போனால் வந்து டாடா, எல்என்டி, இன்ஃபோடெக், சீமென்ஸ், மஹிந்திரா, GE ஏர்பஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரைவேட் செக்டரில் இருக்கிற ரிசர்ச் ஃபிலிம்ஸ்க்கு நீங்கள் அப்ரோச் பண்ணி போகலாம். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இப்போ என்ன மாதிரி ரீசெண்ட் ட்ரெண்டில் போயிட்டுருக்கோம் ட்ரோன் டெக்னாலஜி. சரிங்க? ட்ரோன் டெக்னாலஜி இப்போ நல்லா ரீசெண்டாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போயிட்டுருக்கு. எப்படி ட்ரோன் டெக்னாலஜினா எல்லா இடத்தையும் ட்ரோன் தாங்க. நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி இருந்தால் கூட ட்ரோன் ஒன்று அதிகமாக தேவைப்படுது. ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, ஒரு மாநாடுனா அங்கேயே ட்ரோன் சுற்றிட்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, பெரிய கோயிலுக்குனா அங்கேயும் ட்ரோன் சுற்றிட்டு தான் இருக்குது. ஈஸியாக உங்களுக்கு கேப்சர் பண்ணலாம், வீடியோ எடுக்கலாம் மாதிரி அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ட்ரோன் டெக்னாலஜி நல்லா டெவலப் போயிட்டு எல்லா இடத்துலையும் இம்ப்ரூவ் பண்ணி போயிட்டுருக்கு. அங்கே மட்டும் கிடையாதுங்க, அக்ரிகல்ச்சர் செக்டரில் உங்களுக்கு யூஸ் ஆகுதுங்க. ஒரு ஃபார்ம் இருக்குது, ஒரு 1000 ஏக்கரில் இருக்குதுன்னா அதுக்கு வந்து ஒவ்வொரு மனுஷனும் போய் உங்களுக்கு அதுக்கு ஒவ்வொன்று போய் நீர் பாய்ச்சது, உரம் போகிறது நம்ம பண்ணிட்டு இருக்க முடியும். ட்ரோனில் இது பண்ணால் அதே பார்த்து எல்லாம் அப்படியே ஃப்ளை பண்ணி அப்படியே எல்லா இடத்துக்கும் போய் தெளிக்கிறது எல்லாமே அதே பண்ணிடுது. சரிங்களா? இது ஒரு ட்ரோன் டெக்னாலஜி. அதே போல் டிஃபென்ஸ் நிறைய யூஸ் ஆகுது.
ஏதோ ஒரு இடத்துக்கு நான் போய் மனிதர் மனிதர் நுழைய முடியாத இடத்துக்கு கூட போய் ட்ரோன் அப்ரோச் பண்ணி ஏதோ ஒரு தகவல் சேகரிக்கிறது, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது, ஏதோ ஒரு எமர்ஜென்சி, ஏதோ ஒரு ரிஸ் அன்சேஃப்டி இந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அது ட்ரோன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டிஃபென்ஸ் ஆகட்டும், அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், பொதுவான இது எல்லாத்துலேயுமே இப்போ ட்ரோன் டெக்னாலஜி நல்லா ஒரு இதாக போயிட்டுருக்கு. ஸோ மெக்கானிக்கல் அது இப்போ நல்லா போயிட்டுருக்குங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ட்ரிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதில் பப்ளிக் செக்டரில் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் கேட் ஸ்கோரிங், ஈஸி சொன்ன மாதிரி கேட் ஸ்கோரிங் இருந்துச்சுன்னா நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு நீங்கள் டைரெக்டாகவே வந்து ப்ளேஸ் ஆகலாம். சரிங்களா? கேட் ஸ்கோர் இருந்தால் பிஎஸ்சிஸில் இது பண்ணலாம். சரிங்களா? எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக போகலாம். சரிங்களா? ப்ராஜெக்ட் இன்ஜினியராக போகலாம், ஜூனியர் இன்ஜினியராக போகலாம். தென் அதே போல் உங்களுக்கு இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸராக போகலாம். சரிங்களா? அதே போல் எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்குங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இருக்குதுங்க. ரயில்வேஸ் இருக்குது, சார் தமிழ்நாட்டில் டிஎன்இபி இருக்குதுங்க. சரிங்களா? அதே நேஷனல் பவர் கார்பரேஷன் என்பிசிஐ இருக்குதுங்க இந்தியாவில். சரிங்களா? அது இதுக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடாக போகிற மாதிரி தான் ட்ரிபிள் பிஸ்னஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டிஃபென்ஸுக்கும் போகலாம். சரிங்களா? இது அடுத்தது ப்ரைவேட் செக்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர், பவர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், எம்பெடட் சிஸ்டம், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ப்ரொஃபைல் நிறையா இருக்குது. கோர் இன்ஜினியரிங் கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலையன்ஸ் பவர், ஏர்டெல், எல்என்டி, பஜாஜ் எலக்ட்ரானிக்ஸ், ஐபிஎம், டாடா மோட்டார்ஸ், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ப்ரைவேட் செக்டரில் உங்களுக்கு நிறைய இருக்குது. சரிங்களா? அடுத்தது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னங்க சார், நம்ம ட்ரிபிள் படித்தா என்ன மாதிரி சார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர்ஸாக போகலாம். பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆகட்டும், இல்லை மினி லெவல் கம்பெனிஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர்ஸாக நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறதா பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் ரிப்பேர் ஷாப்ஸ் வைக்கலாம். சோலார் இன்ஸ்டாலேஷன், சோலார் இன்ஸ்டாலேஷன் நிறைய போயிட்டு இருக்குதுங்க. நல்லாவே அது ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஒன்றும் கிடையாது, கவர்மெண்ட்டில் உங்களுக்கு மானியம் தராங்க, சப்சிடி தராங்க. அதை வச்சு அவங்க இது பண்ணிவிட்டு அதை ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணி இன்றைக்கி சோலார் இன்ஸ்டாலேஷன் நிறைய பேருக்கு ஒரு வீட்டுக்கு ஆகட்டும், இண்டஸ்ட்ரி ஆகட்டும், அங்கேயும் வந்து சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? அது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்தது சரிங்க சார், இப்போ கவர்மெண்ட்டு ப்ரைவேட்டு சொல்லிட்டீங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லிட்டீங்க. அது இப்போ என்ன சார் ட்ரெண்டிங் இது போயிட்டுருக்குன்னா, இப்போ எலக்ட்ரிக் நான் சொன்னவங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இவி வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்துட்டுருக்கு. எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயப்பட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம மழை தண்ணியில் போனால் அது ஓடுமா, வெயிலில் போனால் அது இதாயிருமா அப்படிங்கிற நிறைய கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அது அப்படியே இதாகிட்டு இருக்கு. சரி, அது இதெல்லாம் டெவலப்மெண்ட்டு அதெல்லாம் வந்து எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ண நினச்சி எந்த ஒரு எஃபெக்ட்டும் வரதில்லை, எந்த ப்ராப்ளம்ஸும் வரதில்லைனாலும் இப்போ நிறைய இடத்துல வந்து இவி வெஹிக்கிள்ஸ் வந்து எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதோட பூம் நிறையவே நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ அதோட இது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ். வேறு என்ன சார் இருக்குது, வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன். சரிங்களா? எல்லாம் வயர் மூலமாக இல்லை சப்ளை ஆகட்டும், எல்லாமே பவர் டிரான்ஸ்மிஷன் எல்லாமே வயர் மூலமாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வயர்லெஸ் இல்லாமல் டிரான்ஸ்மிஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டெக்னாலஜி இப்போ வந்து இதில் போயிட்டுருக்கு. அதே போல் எனர்ஜி ஸ்டோரேஜ் ஒரு இன்னும் கிடையாது. இப்போ உங்கள் வீட்டுக்கு கரண்ட் வருது அப்படின்னா எங்கேருந்து வருங்க, ஒரு பவர் மேனுஃபேக்சரிங் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட்ல இருந்து ஒரு அதை வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணி ஒரு சப்ஸ்டேஷன் கொண்டு வந்து, சப்ஸ்டேஷன் வந்து ஒரு ஏரியாவோட இதுக்கு போஸ்ட்டுக்கு கொண்டு வந்து அங்கேருந்து தான் வீட்டுக்கு வருது. அந்த ஒவ்வொரு இடத்துலையும் டிரான்ஸ்மிஷன் ஆகும்போதும் நிறைய எலக்ட்ரிசிட்டி லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேயே நிறையா லாஸ் ஆகுதுங்கிறாங்க. அந்த லாஸ் வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, அதை எப்படி கம்மி பண்ணுறது, அதை வந்து இது பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு எனர்ஜி ஸ்டோரேஜ். சரிங்க? அதே மாதிரி எனர்ஜி அது வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் பற்றி ஒரு டெக்னாலஜி. அதே போல் எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுறது, எனர்ஜி எந்த மாதிரி இதில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது அது ஒரு ஸ்டோரேஜ் இதுங்க, எனர்ஜி ஸ்டோரேஜ். அதேபோல் ஏஐ மிஷின் வந்து எப்படி எலக்ட்ரிக் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணுறது, அதுக்கான டெக்னாலஜி எப்படி அப்படிங்கிறத படிக்கிறது தான் உங்களுக்கு ஏஐ மிஷின் லேர்னிங் இன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ். அதாவது ரிசர்ச் மீன்ஸ் என்ன மாதிரி இதில் ட்ரிபிளிக்கு போகலாம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, ரினியூவபிள் எனர்ஜிக்கு போகலாம், இவிஸ்க்கு போகலாம், நீங்கள் ஸ்மார்ட் கிரிட்ஸு, ஐஓடி, எம்பெடட் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் இப்போ வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் இதுக்கெல்லாம் போகலாம். சரி, ரிசர்ச் மீன்ஸ் என்ன சரிங்க இருக்குது, உங்களால் பெல் இருக்குதுங்க, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் இருக்குது ப்ரைவேட் செக்டரில். அதே போல் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் சீமென்ஸ் இருக்குது, செனிட்டர் இருக்குது, ஆன்சிஸு, இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ரைவேட் செக்டரில் உங்களுக்கு இருக்குது. ரிசர்ச் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்தது. ட்ரிபிள் என்ன சார் இப்போ நிறையா இதுக்குன்னா தான் இவி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்சைட் இந்தியாஸ் வந்து 266 பில்லியன் இவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 266 பில்லியனுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸ்டார்ட் அப்ஸ் நான் சொல்கிறேன். இவி சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் இப்போ நீங்கள் பெட்ரோல் டீசல் இருக்குது, நம்ம பெட்ரோல் போடுறோம், டீசல் போடுறோம், எல்லாம் பவர் அதுக்கான பம்ப் ஸ்டேஷன் எல்லாமே இருக்குது. இப்போ ஈவிக்கு வந்து வெஹிக்கிள்ஸ் அதிகமாக வந்து பவர் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் கண்டிப்பாக வேணும். எல்லாருமே என்ன இடத்துல வீட்டிலேயே போட்டு இது பண்ண முடியாது இல்லைங்களா? பவர் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து போயிட்டுருக்கு, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அதில் போயிட்டுருக்கு. 266 பில்லியன் போக இவி சார்ஜிங் ஸ்டேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து இவி
வந்து இந்தியாவில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற இது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங். யாரை கேட்டாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சொல்கிறாங்க. ஐடி, ஏஐடி, சிவில். சிவில் இன்ஜினியர் யாரும் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு லாஸ். இப்போது அவங்க தப்பு கணக்கு போடுறாங்கன்னு அர்த்தம். சிவில் இன்ஜினியரிங்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எப்போவுமே இருக்கும். நீங்கள் சிவில் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா ஐடி கம்பெனி போக முடியும், ப்ராஜெக்ட் ஏதோ சர்வீஸ் கம்பெனிக்கு போவீங்க. ஆனால் நீங்கள் தனியாக ஐடி கம்பெனி வைக்க முடியுமா? வைக்கலாம், அதுக்கு எவ்வளோ நாள் இதாகும். ஆனால் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படித்தா வேலைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. நீங்கள் ப்ரைவேட்டாகவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது யாருக்கும் புரியறதில்லை. சிவிலுக்கு இன்னும் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் பார்க்குறங்க சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இந்த மாதிரி கோர் பிரான்ச்சஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு, அது யாருக்கும் தெரியறதில்ல. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீடு கட்டுறீங்க, நீங்கள் வீடு யார் தான் கட்டாமல் இருக்காங்க சொல்லுங்கள்? யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தெரு நடந்துட்டு போயிட்டுருக்கீங்க, நீங்கள் இப்போ 10 பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டுவான், ஏற்ற வீட்டுக்காரன் அடுத்த தெருவில் 10 வீடு 2 வீடு கட்டுவான். ஊரை சுற்றி எத்தனை வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்களுக்கு சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாம் கட்ட முடியாது. சரிங்களா? குவாலிஃபைடு சிவில் இன்ஜினியர், நான் மறுபடியும் சொல்கிறேன், சும்மா படிச்சுட்டு போயிட்டு ஒரு காலேஜ் படிச்சுட்டு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியாது. குவாலிஃபைடு சிவில் இன்ஜினியர்ஸ் மூலமாக தான் கட்டினா தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் சொல்கிறேன், குவாலிஃபைடு சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நான் படித்தேன் சிவில் இன்ஜினியர் படித்தேன், வைக்கிறேன், இந்த வேலை சும்மா சுற்றிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் கேட்கக்கூடாது. எப்போவுமே வந்து முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்கள்ட்ட கேட்டால் தான் அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குங்கிறது தெளிவாக அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே எந்த கோர்ஸ் படித்தாலும் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் கிட்ட பேசுங்க. படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் அவங்ககிட்ட பேசாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேட தெரியல. சும்மா காலேஜுக்கு போனால் படித்தோம், ஏதோ 2 3 வச்சு நம்ம கிளியர் பண்ணோம், அப்புறம் இது பண்ணால் வேலை கிடைக்காம தான் இருக்கும். நாலேஜ் டெவலப் பண்ணணும், ஸ்கில் டெவலப் பண்ணுறோம். நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே நாலேஜ் அண்ட் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். சரிங்களா? அதனால் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் கிட்ட பேசுங்க, எந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி. சரிங்களா? ஸோ சிவிலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார் இருக்குது, ப்ரைவேட் செக்டாரு, என்டர்பிரினர்ஷிப், செல்வம், இதுலேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட் செக்டாரில் உங்களுக்கு சென்ட்ரல் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்ஸ். சரிங்களா? பப்ளிக் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்குது, அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ், சிவில் சர்வீஸில் இருக்குது, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் இருக்குது. அதே போல் உங்களுக்கு ரயில்வேஸ், டிஃபென்ஸு, இது மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்குது. NHIA, நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, NHIA நேஷனல் ஹைவேஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி, எல்லா டிஸ்ட்ரிக்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த NHIA நிறைய சிவில் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. சரிங்களா? அதே போல் IOCL, ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ், இந்த மாதிரி இடத்துலையும் சிவில் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. அது அவங்க கேட் எக்ஸாம்ஸ் எழுதி அந்த குவாலிஃபைட் ஸ்கோர்ஸ் வந்தால் டைரெக்டாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு அப்படியே டேரெக்டாக ஜாபுக்கு ஜாயின் பண்ணலாம். இது கவர்மெண்ட் செக்டரில் இருக்குது. ப்ரைவேட் செக்டரில் நீங்கள் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் போகலாம், சைட் இன்ஜினியர் போகலாம், ப்ராஜெக்ட் மேனேஜர் போகலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராக போகலாம், குவாலிட்டி சர்வேயர், டிசைன் சர்வேஸ், இந்த மாதிரி நிறைய டிசைன், அர்பன் பிளானர், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரைவேட் செக்டரில் இருக்குது. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் இந்த மாதிரி தான் நீங்கள் ஓனாக கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்ட்ரக்சர் டிசைன் நீங்களே பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? ஒரு ஆஃபீஸ், ஒரு கன்சல்டன்சி மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் டிசைன் ஆகட்டும், பில்டிங் டிசைன் ஆகட்டும், நீங்களே இதை பண்ணி கொடுக்கலாம். சரி, கன்சல்டன்சி, சிவில் இன்ஜினியரிங் கன்சல்டன்சி சொல்லி நீங்களே ரன் பண்ணலாம். இல்லை நீங்கள் கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து நீங்கள் ஸ்மால் கான்ட்ராக்ட்லாம் எடுத்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஆஃபீஸ் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் நிறைய ஆப்ஷன் சிவில் இன்ஜினியரிங் இருக்குது. சரிங்க சார், என்ன மாதிரி ட்ரெண்டிங் ஃபீல்டு போயிட்டுருக்கு சிவிலில் பார்த்தீங்கன்னா சஸ்டைன் அண்ட் க்ரீன் கன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. அதே போல் ஸ்மார்ட் சிட்டிஸ் அண்ட் IoT இன்டெகிரேஷன். சரிங்க? ஸ்மார்ட் சிட்டிஸ்னு உங்களுக்கு வந்து பழைய மாதிரிலாம் கிடையாதுங்க. இப்போ வந்து எந்த மாதிரி இது பண்ணால் அதுக்கு ஒரு ஸ்மார்ட் சிட்டிஸ் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த இடத்துல எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கணும். ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ஒரு சின்ன ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்கணும், கம்ஃபர்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இது டெவலப் பண்ணால் தான் ஸ்மார்ட் சிட்டிஸில் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுபோல் அட்வான்ஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸுங்க. இப்போ மண், கல், இப்போ எல்லாம் மணல் தோண்டி அதையெல்லாம் எடுத்துகிட்டு முடியாது இல்லைங்களா? அதனால் ஸ்மார்ட்டாக என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து பில்டிங்க்கு யூஸ் பண்ணலாம், அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எதனா மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், அதுக்கான டெக்னாலஜிஸ் எப்படி இது பண்ணலாம் அப்படி பற்றி பண்ணால் ஸ்மார்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அட்வான்ஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் பற்றி படிப்பீங்க. அதே போல் இதில் வந்து வந்து எப்படி சிவில் எப்படி இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ சேஃப்டினா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்களுக்கு சேஃப்டி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா? ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், ஒரு இது போனால் அது ஒரு சேஃப்டி கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த சேஃப்டி இது பண்ணுறதுக்கு ஒரு AI மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் என்ன மாதிரி பண்ணலாம். சரிங்களா? ஒரு AI மாதிரி இது பண்ணி இந்த மாதிரி அன்சேஃப் பிளேஸ் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி நிறையா இது இருக்குது, அன்சேஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அது AI மூலமாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் இது கொண்டு வரலாம். சரிங்களா?
அதேபோல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இதாகும் அந்த ஏஐயோட இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி. சரிங்களா? ரிசர்ச் ஃபிலிம்ஸ் என்ன சார் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, குளோபல் கம்பெனிஸ் அட்கின்ஸ் இருக்குதுங்க, ஏரோப் இருக்குது, டபிள்யூஎஸ்பி இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து உங்களுக்கு ரிசர்ச்சுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதேபோல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஐடிஸ், என்ஐடிஸ் இந்த மாதிரி இதில் வந்துட்டு நிறைய உங்களுக்கு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்லாம் போகிற மாதிரி தான் போகலாம். சரிங்களா? ஸோ இது இத்தனை இருக்குது சிவில். இது சிவில் என்ன சார் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, சஸ்டைனபிள் அண்ட் க்ரீன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் அப்ஸ். சரிங்களா? சஸ்டைனபிள் க்ரீன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் அப்ஸ் இதில் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 63 க்ளீன் டெக் ஸ்டார்ட் அப் வந்து பவரிங் அண்ட் க்ரீனிங் த க்ளீன்சர் இந்தியா அப்படிங்கிற இதில் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு இந்தியா ஃபுல்லாக. சரிங்களா? ஸோ சஸ்டைனபிள் க்ரீன் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து சிவில் இன்ஜினியரிங் நிறைய ரீசெண்டாக போயிட்டுருக்கு ட்ரெண்டு. ஓகேங்களா? ஓகேங்க சார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எல்லோரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்துகிட்ருக்காங்க, உங்களுக்கே தெரியும். அதை விட்டு ஐடியா விட்டு ஏஐ. சரிங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸாக என்ன சார் இது இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதுதான் நான் சொல்கிறேன், நிறைய தெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது. சரிங்களா? பப்ளிக் செக்டர் என்ன சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் செஞ்சுப்பாங்க போகலாம். இப்போ நீங்கள் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இதுக்கெல்லாம் சொல்லிட்டீங்க. அதுக்கு நீங்கள் கேட் எக்ஸாம் ஸ்கோர் எழுதி நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் யூனிவர்சிட்டி நீங்கள் போய்க்கலாம். ரயில்வே சொன்னீங்க, டிஃபென்ஸ் சொன்னீங்க, பெல்லு இது மாதிரி நிறைய சொன்னீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் என்னங்க சார் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிஎஸ்யூஸ்க்கு நீங்கள் போகலாம், பப்ளிக் செக்டார் யூனிட்டுக்கு நீங்கள் போகலாம், ஓஎன்ஜிசி போகலாம், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இஸ்ரோ போகலாம், என்டிபிசி நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் அதுக்கு நீங்கள் போகலாம், என்ஐசி போகலாம், நெக்கு போகலாம். அது என்ன மாதிரி இதாக போகலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகலாம், ஐடி ஆஃபீஸராக போகலாம், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனாக போகலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. த்ரூ கேட் மூலம் குவாலிஃபை ஆகி போகலாம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸோட இன்ஜினியர்ஸ் நிறையா தேவைப்படுறாங்க. ஐடி ஆஃபீஸர்ஸ், டேட்டா அனலிஸ்ட், இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ், டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி பேங்கிங் செக்டருக்கும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. டிஃபென்ஸ் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வேஸ், ஸ்டேட் கவர்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட்ஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இன்ஜினியர்ஸ்க்கு நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா? டிஜிட்டலைசேஷன் எல்லாத்தையும் ஸ்டேட் கவர்மெண்ட், செலவு எல்லாமே டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அது வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஐடி இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ கவர்மெண்ட் செக்டர்ஸ் நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், ஐடி கிராஜுவேட்ஸ் தேவைப்படுறாங்க. சரிங்களா? ப்ரைவேட் செக்டரில் அசிஸ்டன்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர், டேட்டா சயின்ஸ் அனாலிட்டிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ், யூஐ யூஎக்ஸ் டிசைனர், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், சிஸ்டம் அனலிஸ்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ப்ரைவேட் செக்டரில். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன சார் பண்ணலாம்? டெக் ஸ்டார்ட் அப்ஸ் நீங்கள் பண்ணலாம். சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்துறவங்க பெரிய ஐடிக்கு போக முடியாதுங்க. சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸாக நீங்கள் இது பண்ணி அதை மூலமாக நீங்கள் வந்து இதாகலாம். சரிங்களா? ஃபவுண்டிங் கம்பெனிஸ், ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறது, சைபர் செக்யூரிட்டி, இ-காமர்ஸ் பண்ணுறது, சரிங்களா? இந்த மாதிரி இது பண்ணலாம். அதே போல் ஏஐ பற்றி ஏஐ வெஞ்சர்ஸ் இது பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் பண்ணலாம். சரிங்களா? ஓகே சார். இப்போ என்ன சார் ட்ரெண்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் போயிட்டுருக்கு அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங்கில் இப்போ போயிட்டுருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான இதுக்காக. ஏஐங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு கோர்ஸ் சப்ஜெக்டாக இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான். எனக்கு ஒரு நீடு வந்து டெவலப் நீங்கள் ஏஐக்கு தனியாகவே ஒரு கோர்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. பிளாக் செயின் டெவலப்மெண்ட் இருக்குதுங்க, பிளாக் செயின் டெக்னாலஜி இருக்குது, குவாண்டம் கம்ப்யூட்டர் இருக்குது, ஐஓடி இருக்குது, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஜெனரேட்டிவ் ஏஐ, விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டி, சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிற இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற இது. ரிசர்ச் ஸ்ட்ரீம்ஸ் நான் எங்கே சார் போகிறேன்? ஏஐ லேப்ஸுக்கு போகலாம், டாப் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு போகலாம், அகாடமிக்ஸில் எம்டெக், பிஹெச்டி பண்ணுறது, ஐஐடி, என்ஐடி இதெல்லாம் போகலாம், க்ளவுட் கம்ப்யூட்டிங் போகலாம். இந்த மாதிரி டாப் சர்ச் கம்பெனிஸ்க்கும் போகலாம், இல்லை இன்ஸ்டியூஷனுக்கு போகணும் போகலாம். இப்போ என்ன சார் கம்பெனிஸ் ஜெனரேட்டிவ் ஏஐயோட ஸ்டார்ட் அப் வந்து இந்தியாவில் இப்போ நிறைய டெவலப் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? இந்தியன் ஜென்ஐ ஸ்டார்ட் அப் ட்ராக்கர், சரிங்களா, கிட்டத்தட்ட மோர் தென் 100 ஸ்டார்ட் அப்ஸ் பக்கம் இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐ இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாமிக் ஒர்க்கு, ஜிஃபி, மேத்கோ, நானோ, நாட்ஸ், பிளேஐ, கான்ஃப்ளோ, வேஹான், எஸ்எட்ஏஐ இதெல்லாம் வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ சம்மந்தமாக இந்தியாவில் இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸு சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தது இன்ஜினியரிங் ஆப்ஷன்ஸ். இப்போ எல்லாம் கோர்ஸ்லாம் சொல்லிட்டீங்க சார். கோர்ஸில் ஒவ்வொரு இதுக்கும் எல்லாம் சொல்லிட்டீங்க. எல்லாம் ப்ரைவேட் செக்டர், கவர்மெண்ட் செக்டர், ஜாப் லேர்ன்ஸ்க்கு எல்லாமே சொல்லிட்டீங்க, ஃப்ரீலான்சிங் எல்லாம் சொல்லிட்டீங்க. அடுத்தது இன்ஜினியரிங் ஆப்ஷன்ஸ் என்ன தமிழ்நாட்டில் இருக்குது? இன்ஜினியரிங் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, 2 இது இருக்குது. கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, 2 கேட்டகரி. அதில் டிஎன் அது எப்படி சார் என்ட்ரி ஆகலாம்னா, டிஎன் கவுன்சிலிங் மூலமாக பேஸ்ட் ஆன் 12th மார்க் பேஸ் பண்ணி நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகலாம். 2வது மேனேஜ்மெண்ட் கோட்டா. சரிங்களா?
டிஎன்இ கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரு, கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு நீங்கள் என்ட்ரி ஆகலாம். ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் உங்களுக்கு ஒரு 65% சீட் வந்து உங்களுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் தனியாக ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் கொடுப்பாங்க. அந்த 65% சீட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் நீங்கள் த்ரூ கவுன்சிலிங் மூலமாக டிஎன்இ கண்டக்ட் பண்ணுற கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் உள்ளே போகலாம். மீதி கவர்மெண்ட் காலேஜில் அது சொல்ல கவர்மெண்டோட சீட்ஸ் அப்படி ஃபுல்லாக உங்களுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து உங்களுக்கு ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங்காக 35% வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனியாக இது பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் அட்மிஷன் போய் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்ஜினியரிங் ஆப்ஷன்ஸ் இன் தமிழ்நாட்டில் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் நிறைய இது இருக்குது. சரிங்களா? சொன்னது முன்னாடி சொன்னது ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. அது அட்மிஷன் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ என்ட்ரன்ஸுங்க. ஜேஇ என்ட்ரன்ஸோட மெயின் ஸ்கோர் வச்சு ஜேஇ அட்வான்ஸ்டு, ஜோசா கவுன்சிலிங் இது மூலமாக போகணும். நீங்கள் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு போகலாம். எக்ஸாம்ஸ்லாம் ஐஐடி மெட்ராஸ் சொல்லலாம். சரிங்களா? நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சியில் இருக்குது. அதுக்கும் நீங்கள் ஜேஇ மெயின் ஸ்கோர் மூலமாக போகலாம். தென் ஜோசா கவுன்சிலிங் மூலமாக போகலாம். சரிங்களா? அடுத்தது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுக்கும் ஜேஇ மெயின் ஸ்கோர் தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸ்பெக் எக்ஸாம் எழுதலாம், யூஜி எக்ஸாம் இதுவும் எழுதலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ஐஎஃப்டிஎம் சொல்கிறது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட். இப்படி ஒரு காலேஜ் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பண்ணுற காலேஜ். பேஸ்ட் ஆன் ஜேஇ மெயின் ஸ்கோரு, ஜோசா கவுன்சிலிங் மூலமாக போகலாம். அடுத்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலமில் இருக்குது. அது உங்களுக்கு ஜேஇ மெயின் ஸ்கோர் மூலமாக போகலாம். அது 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜிக்கு வந்து ஜேஇ மெயின் ஸ்கோர் மூலமாக போகலாம். டிஏ கவுன்சிலிங் 2 ஆப்ஷன்ஸும் அது இருக்கும். 30 சீட்ஸ் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. மொத்தம் 60 சீட் தான் அது இருக்கும். அது நீங்கள் 30 சீட்ஸ் வந்து ஜேஇ மெயின் ஸ்கோர் மூலமாக, மீதி 30 சீட்ஸ் வந்து டிஏ கவுன்சிலிங் மூலமாக இது பண்ணலாம். அடுத்து ஜிஎஃப்டிஏசி சொல்லுவோம், கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து அதுக்கும் வந்து நீங்கள் பேசுகிறாங்க ஜேஇ மெயின் ஸ்கோர் மூலமாக போகலாம். சரிங்களா? இது வந்து இன்ஜினியரிங் ஆப்ஷன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்மாக இருக்கிற காலேஜ் இன்ஸ்டியூஷனுக்கு எப்படி போகிறதுக்கான இது. சரி, இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இத்தனை காலேஜ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஸ்டேட்டில் இருக்கிற காலேஜ், சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டீங்க. எப்படி சார் நான் ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறது? ஹவு டு சூஸ் ஏ காலேஜுங்கிறது ஒரு 10 கேட்டகரி வச்சுக்கோங்க. நீங்கள் திங்க் பண்ணி இது யோசனை பண்ணி செய்யுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சூஸ் த கோர்ஸ் ஆஃப் யுவர் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு எந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது? எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், நான் அதை படித்தா வந்து நான் பிடிச்சதை படிக்கிற மாதிரி இருக்கும், எனக்கு படிக்கிறது ஈஸியாகவும் இருக்கும், அதே போல் என்னோட கெரியர் இதிலே கொண்டு போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். சரிங்களா? 2வது டிசைட் த லொக்கேஷன். சரிங்களா? நான் உள்ளூர்லேயே தான் படிப்பேன், நான் இங்கே பக்கத்தில் எங்கள் ஊர் பின்னாடி இருக்கிற காலேஜ் தான் படிப்பேன், அப்படிலாம் இருக்கவே கூடாது. எந்த காலேஜ் நல்ல இந்த இன்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு லொக்கேஷன் சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? சும்மா இப்போ நான் உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ ஒரு வில்லேஜில் இருக்கேன், நான் எங்கள் சொந்த ஊரில் ஒரு வில்லேஜில் இருக்கேன் அப்படின்னா வில்லேஜ் பக்கத்தில் காலேஜ் பார்க்காதீங்க. ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தள்ளி காலேஜ் ஏதோ சூஸ் பண்ணுங்கள். அந்த காலேஜ் வந்து நல்ல காலேஜாக இது பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். சரிங்களா? ஸோ நீங்கள் 200-300 தள்ளி போய் படிச்சிங்கன்னா ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். அங்கே அங்கே இப்போல்லாம் இருக்கா, இந்த மாதிரி ஆப்போசிட் இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கற்றுக்குவீங்க. உள்ளூர்லேயே படிச்சிருந்தா உள்ளூர்லேயே இருக்க வேண்டியது தான். 3வது லிஸ்ட் த காலேஜஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க. காலேஜ் வந்து ஒவ்வொரு லொக்கேஷனில் ஒரு 5-10 ஒரு 7-8 காலேஜ் சூஸ் பண்ணிட்டீங்க. அந்த காலேஜில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு பண்ணுங்கள். நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் எழுதினாலும் சரி, டைப் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு லிஸ்ட் த காலேஜஸ். எந்தெந்த காலேஜஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன மாதிரி கேட்டகரி சூஸ் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் த காலேஜஸ். நெக்ஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ண காலேஜஸ் வந்து என்ஐஆர்எஃப், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க. நேக் இருக்கான்னு பாருங்கள், நேஷனல் அக்ரிடேட் கவுன்சில். அதே என்பிஏ, நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன். இந்த 3ம் அந்த காலேஜுக்கு வந்து அக்ரிடேஷன் கொடுத்துருக்காங்களா, இந்த 3 லிஸ்ட்லேயும் அந்த காலேஜ் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். என்னங்க சார் என்ஐஆர்எஃப், என்பிஏ, என்ஏஐசிங்கிறீங்க, அதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ஸ். சரியா? கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பண்ணுற ஆர்கனைசேஷன். அவங்க வந்து ஒரு காலேஜுக்கு வந்து விசிட் பண்ணி அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் என்ன, அங்கே ஸ்டாஃப் எப்படி இருக்கிறாங்க, அங்கே ஸ்டாஃபோட ஸ்ட்ரென்த் என்ன, அங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அங்கே ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, அங்கே ரிசர்ச்சுக்கு எப்படி இருக்குது, அந்த எல்லா வகையுமே அவங்க இது பண்ணுவாங்க. சரிங்களா? ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்டி ரேஷியோ எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஒரு அனலைஸ் பண்ணி அவங்க ஒரு இது கொடுத்துட்டு போவாங்க, சர்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த காலேஜ் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்குது, இவங்க வந்து என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க, இவங்க நேக் இதில் வந்து அப்ரூவ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த காலேஜ் வந்து குவாலிட்டி எஜுகேஷன் இருக்கும், குவாலிட்டி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் அந்த காலேஜஸ் இருக்கான்னு பாருங்கள். அடுத்து ஸ்காலர்ஷிப்ஸ் பாருங்கள். என்ன மாதிரி ஸ்காலர்ஷிப், டைப் ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி இதெல்லாம் அவைல் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். நீங்களும் ஒரு ஸ்காலர்ஷிப் தான் நான் ஃபஸ்ட் இதிலே சொன்ன மாதிரி தான்.
ப்ரைவேட்டில் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் தராங்க, கவர்மெண்ட்டில் ஸ்காலர்ஷிப்ஸ் தருவாங்க. இது பாருங்கள், அதே ஒரு பேங்க் லோன்ஸ், எஜுகேஷன் லோன் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அனலைஸ் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் என்டர்பிரினர்ஷிப். பிளேஸ்மெண்ட்ஸ் என்டர்பிரினர்ஷிப் எப்படி இருக்குது? படித்து முடிச்சோன்னா வேலைக்கு தான் போகணும், அதான் எல்லாத்தோட எய்மும். சரிங்களா? இன்னும் வேலைக்கு போகணும், ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணணும், இதுதான் மெயின். சரிங்களா? இன்னொன்று சொல்கிறேன், எப்போவுமே வந்து படித்து முடிச்சோடனே வேலைக்கு போகணுங்கிறதையே எய்மாக வச்சுட்டு இருக்காதிங்க. ஒரு என்டர்பிரினர்ஷிப் ஆகணும், ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி பெரிய எய்மோட போனால் தான் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய போயிட்டுருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நீங்கள் நாலேஜ் டெவலப் பண்ணுவீங்க. ஐயோ சாமி, ஒரு பிளேஸ்மெண்ட் ஆனால் போதும்பா, அதுக்கு முன்னாடி இது பண்ணால் அது அந்த மாதிரி நிறுத்திடாதீங்க. ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணுற அளவுக்கு, என்டர்பிரினர்ஷிப் ஆகிற அளவுக்கு நீங்கள் நாலேஜ் டெவலப் பண்ணிங்க, ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கான காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி என்டர்பிரினர்ஷிப் எத்தனை பேர், ஃபஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்ஸ் கவுண்ட்டை விட என்டர்பிரினர்ஷிப் அந்த காலேஜ் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க. காலேஜில் இத்தனை பேர், ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேட்ச் வந்து 60 பேர் டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுட்டு போயிருக்காங்கன்னா அது எத்தனை பேர் என்டர்பிரினர்ஷிப் ஆயிருக்காங்க, என்டர்பிரினராக ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். பிளேஸ்மெண்ட்டு தென் என்டர்பிரினர்ஷிப் ரெண்டையுமே எவ்வளோ ஆயிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆயிருக்காங்க, எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்களா, அதெல்லாம் முடிஞ்சால் அதை கேட்டு பாருங்கள். சரிங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். சும்மா 2 பில்டிங் கட்டிட்டு 10 கோர்ஸ் விசிட் நடத்துறது கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த காலேஜோட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து அந்த காலேஜோட ஸ்போர்ட்ஸ் என்ன மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இது மாதிரி என்ன மாதிரி எத்தனை செமினார்ஸ் இது பண்ணுறாங்க, எத்தனை டிஸ்ட்ரக்ஸ் இது பண்ணுறாங்க, எத்தனை ஒர்க்ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, எத்தனை பப்ளிகேஷன்ஸ் அங்கே இது பண்ணுறாங்க, எவ்வளோ இது இருக்காங்க, அதுபோல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அகாடமி எழுதுறாங்க, இதெல்லாம் பார்க்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கும் போது காலேஜோட லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதோட என்விரான்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது, எல்லா இதுவுமே நீங்கள் பார்க்கணும். ஃபெசிலிட்டிஸ் என்ன மாதிரி இருக்குது, ஹாஸ்டல் ஃபுட் ஃபெசிலிட்டி, ஃபுட்டு எப்படி இருக்குது, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் கூட எல்லாம் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ஸோ காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருந்தாலே அங்கே இது எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு செமினார் அண்ட் வெபினார் நான் சொன்ன மாதிரி தான். எந்த மாதிரி செமினார் ஒவ்வொரு குரூப்பில் எப்படி இது பண்ணுறாங்க, வீக்லி ஒன்ஸாக மந்த்லி ஒன்ஸ் செமினார் இது பண்ணுறாங்க, வெபினார்ஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க, அடிக்கடி ஒர்க் ஷாப்ஸு, இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாலேஜ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ். ஃபேக்கல்ட்டிஸோட எப்படி இருக்கிறாங்க, எத்தனை பேர் டாக்டர் முடிச்சிருக்காங்க, எத்தனை பேர் வந்து இது முடிச்சிருக்காங்க, எத்தனை ஃபேக்கல்ட்டிஸ் அவங்க இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்ட்டி ரேஷியோ இந்த மாதிரி இருக்கிறாங்களா, ஃபேக்கல்ட்டிஸோட நாலேஜ் எப்படி இருக்குது, அதை பற்றியும் நீங்கள் விசாரிக்கணும். அதே இன்டர்ன்ஷிப்ஸ் எப்படிலாம் அரௌண்ட் பண்ணுறாங்க, எத்தனை இன்டர்ன்ஷிப்ஸ் இது பண்ணுறாங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்கணும். டாக் வித் அலுமினி. ஃபைனலாக அவங்க அலுமினிட்ட கேட்கணும். நீங்கள் என்ன தான் இது பண்ணாலும் அலுமினிட்ட கேட்டால் ஓப்பனாக சொல்லிடுவாங்க. நல்ல ஒரு அலுமினி, நல்லா படிக்கிற பையன்கிட்ட போய் கேட்கணும். சும்மா தற்கொலையை சுற்றிட்டு கொண்டு போய் கேட்டால் அவன் எப்பவுமே சொல்ல மாட்டான், ஒரே ஒரு பதில் சொல்ல மாட்டான். அந்த காலேஜ் முடிச்சுட்டு ப்ளேஸ் ஆனவங்கள்ட்ட போய் கேட்கணும். நல்ல ஒரு பொசிஷன் இருக்கும், ப்ளேஸ் ஆனவங்களும் நல்ல பொசிஷன் இருக்கிற பையன்கிட்ட போய் கேட்கணும். ஒரு நல்லதுக்கு நல்லா இது பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கேட்கணும். நல்லா ப்ளேஸ் ஆனவங்க கேட்கணும், கொஞ்சம் ஒரு மீடியமாக இருக்க அவன்கிட்டையும் போய் கேட்கணும். அவன் இருக்கிறது ஓப்பனாக சொல்லிடுவான். இந்த காலத்தில் இது இருக்குது, ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு சொல்லுவான். அது நமக்கு தேவையில்லை. ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது தான் முக்கியம். அப்படி இருந்தால் தான் படிக்க முடியும், நாலேஜ் ஸ்கில் டெவலப் பண்ண முடியும். கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் இதாகவும் லிபராகவும் இருப்பாங்க. கல்ச்சுரல்ஸு ஸ்போர்ட்ஸ் இதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா ஓகே, அதையும் கேட்டுக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அலுமினி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா இதுவும் சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 10 கேட்டகரியில் வந்து ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் கேட்டு தீர விசாரிக்கணும். இதுதான் வந்து ஹவு டு சூஸ் ஏ காலேஜ். இதெல்லாம் விசாரித்து நீங்கள் டிசைட் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து ஒரு இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஏன் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, என்டர்பிரினர்ஷிப்பு, செல்ஃப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிற காரணம் வந்து நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய கம்பெனிஸாக வந்து இதாகிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஸ்விக்கிலாம் பார்த்து நீங்கள் டெய்லியும் சாப்பிட்றது இது பண்ணுறீங்க, நீங்கள் கிச்சனுக்கு போகிறீங்களோ டெய்லி ஸ்விக்கியை ஓப்பன் பண்ணி ஹோட்டல் பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. சரிங்களா? ஸ்விக்கி ஒன்று பார்த்தாவே போதும், நீங்கள் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருது. சரிங்களா? அது எப்படி யோசனை பண்ணியிருப்பாங்க, அவங்களும் ஒரு டிகிரி முடிச்ச ஒரு கிராஜுவேட்ஸ் தான். அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து தான் இது வந்து ஸ்டார்ட் அப்பாக ஆரம்பிச்சது தான். இதை பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் வந்து வீட்டில் சமைக்கிறவங்களாம் வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க வந்து வீட்டில் டயர்டாக இருப்பாங்க, கடைக்கு போய் வாங்குறதுக்கு இது பண்ணுவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி தான் ஆயிடுச்சுங்க. எல்லாம் வீட்லேயே இருக்குங்க, எல்லாரும் சேர்ந்து வரணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நம்மளும் நேரத்தில் அப்படி தான் நினைக்கிறோம். டயர்டாக இருக்குது, யாராவது சாப்பாடு கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது சும்மா ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அவங்களுக்கு வந்து திங்கிங் வருது. சரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் ஸ்விக்கி. சரிங்களா? இப்படி பண்ணால் இப்படி இதாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி யோசனை பண்ணி இதுக்கு வந்து இப்போ யார் டெவலப் பண்ணலாம், இப்படி கொண்டு வரலாம், இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம், இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணதான் ஸ்விக்கி. ஸோ நீங்கள் ஸ்விக்கியோட வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து க்ரியேட்டிவாக இனோவேட்டிவாக திங்க் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் அப்ஸு, என்டர்பிரினர்ஷிப் ஆனால் தான் பண்ண முடியும்.
பிளேஸ்மெண்ட் ஆகி ஒரு கம்பெனிக்கு போனால் நான் மாதம் ஆனால் 60,000 70,000 சம்பளம் வந்தால் போதுன்னா அதிலேயே தான் இருக்கும். அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்து நம்ம வேறு ஏதாவது இன்னோவேட்டிவாக என்ன பண்ணலாம்? என்ன ஏதாவது ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிக்கலாமா? வேறு ஏதாவது திங்க் பண்ணலாம். பப்ளிக்கோட மிங்கிள் ஆகி உங்களுக்கு இது பண்ணால் இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணணும். திங்க் பண்ணி க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான கிரியேட்டிவ் திங்கிங் இம்ப்ளிமெண்டேஷன் இதாங்க ஸ்டார்ட் அப்ஸ். இந்த ஸ்டார்ட் அப்ஸ் தான் போக போக என்டர்பிரனராக டெவலப் ஆகுது. சரிங்களா? அது எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஸ்விக்கி. சரிங்களா? இன்றைக்கி வந்து இது இல்லாமல் என்ன சொல்லுவாங்களே, ஃபோனில் ஸ்விக்கி இல்லாமல் எந்த ஃபோனுமே இல்லைங்க. அந்த மாதிரி இன்றைக்கி இதாகிடுச்சு. சரிங்களா? இப்போ இப்போ எல்லாமே ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம். இன்க்ரெடிபிள் ஏஐன்னு ஒரு 2 டூல் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். நோட்புக் எல்எல்எம். சார் நோட்புக் எல்எம். சரிங்களா? நோட்புக் எல்எம்னா நீங்கள் ஒரு பல்கான எனக்கு ஒரு புக்கே இருக்குது சார், இவ்வளோ பெரிய புக் இருக்குது சார், நான் வந்து அதை எப்படி சார் ஒரு தடவை படிக்க முடியும், எனக்கு வேறு சிம்பிளிஃபை பண்ணி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் நோட்புக் எல்எம்ன்ற சாஃப்ட் காப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா, அது உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு கண்டென்ட்டோட சிம்பிளிஃபை பண்ணி ஒரு இதை அனுப்பிச்சி விடும். சரிங்களா? அந்த உங்களுக்கு புரியுற மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அதுதான் நோட்புக் எல்எம்மோட ஏஐ டூலோட இது. நோட்புக் எல்எம். அடுத்து ஆர்ட் டிஸ்கவரி, ஒரு ரிசர்ச்சுங்க. சரிங்களா? நோட்புக் எல்எம் மைண்ட் மேப்பிங் டூல்ஸு, ஆர்ட் டிஸ்கவரிங்கிறது ரிசர்ச் ஏஐ டூல்ஸ். சரிங்களா? அது நீங்கள் வந்து ரிசர்ச் வேணும் எதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த டூல் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரிசர்ச்சுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த 2 ஏஐ டூலும் நான் யூஸ் பண்ணி சஜஸ்ட் பண்ணுறேன் ஏஐ டூல்ஸ். நோட்புக் எல்லாம் வந்து மைண்ட் மேப்பிங்கு, ஆர்ட் டிஸ்கவரி ரிசர்ச் வேணும்னா ஒரு ஏஐ டூல்ஸ். இதை நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இது பண்ணி சர்ச் பண்ணி இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இன்ஜினியரிங்கில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதை தவிர நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஏஐ டூல்ஸ் நிறையா இருக்குது, நீங்கள் அதில் கேட்டால் அதுவே உங்களுக்கு சொல்லிடும். நீங்கள் எதுக்குமே போய் இப்போ நீங்கள் இவங்ககிட்ட கேட்கணும், அவங்ககிட்ட கேட்கணும், இப்போ ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட கேட்கணும், டீச்சர்கிட்ட கேட்கணும், பக்கத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் கேட்கவே இல்லை. நீங்கள் ஏஐ டூல் ஃபோன்லேயே இருக்குங்க, ஏஐட்ட போய் சொல்லிட்டீங்கன்னா அதுவே எல்லாமே சொல்லிடுவாங்க. சரிங்களா? அதே உங்கள் டீச்சர் மாதிரி எல்லாமே அதுவே கைட் பண்ணிடும். சரிங்களா? அந்த ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி பழகுங்க, அதை டீச்சராக நடத்திக்கோங்க. எந்த டவுட்ஸாக என்கிட்ட கேட்டால் உங்களுக்கு எல்லா இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? ஸோ தேங்க் யூ ஆல்.